ஆட்சியர்னா சைரன் வாகனத்துல போய் ஏசி ரூம்ல கூலா சௌகரியமா வாழ்றது மட்டும் கிடையாது. அங்கன்வாடி பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஓடி ஓடி பணிபுரிந்த ஆட்சியர் குறித்து தற்போது ட்ரெண்டிங் ஆகும் அவரின் அதிரடி கள ஆய்வுகள் குறித்த தகவல்கள். நடக்க முடியல, ஊன்றுகோல் வேண்டும் என கேட்ட முதியவர்கள் அடுத்த நொடியே ஏற்பாடு செய்து கொடுத்த ஆட்சியருக்கு குவியும் பாராட்டுக்கள். நல்லா படிக்கணும் சரியா? உங்க அப்பா அம்மால நீ நல்லா படிக்கிறீங்கன்னா இங்க குழந்தை விட்டுக்காத இல்ல நம்பி சரியா? அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோடா அடைச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்டாரு. வேணும் நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தான் சரிதம் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும். குழாயடி தொடங்கி மனு கொடுக்கும் மாற்றுத்திறனாளிகள் வரை டக்கு டக்குன்னு எடுத்த ஆக்ஷன்கள். விஏஓ தொடங்கி உயர் அதிகாரிகள் வரை கேள்வி கணைகளால் தொடுத்து எடுத்த ஆட்சியர் வேறு துறைக்கு மாற்றப்பட்டது ஏன்? கேள்வி எழுப்பும் வலைதளவாசிகள். ஆட்சியர் உமா என்றாலே அதிரடிக்கு பெயர் போனவர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா IAS. 2 தினங்களுக்கு முன்பு திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டில் பதவியேற்ற பிறகு ஒரு நாளும் அவர் அவரது அறையில் வெகு நேரம் அமர்ந்து பணியாற்றியவர் இல்லை என கூறுகிறது தரவுகள். அந்த அளவிற்கு கள ஆய்வு செய்வதில் ஓயாமல் உழைத்து மக்கள் நல பணியில் அதிரடி ஆக்ஷனில் ஈடுபட்டு வந்த அதிகாரியாக உமா அறியப்பட்டார். ஏற்கனவே உமா அவர்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி இருந்த போதும் அதிரடிக்கு பெயர் போனவராம். ஆம், உமா அவர்கள் அரசு மருத்துவரும் கூட. அரசு மருத்துவர் ஒருவர் சிறப்பு பிரிவின் கீழ் IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று கலெக்டர் ஆனதும் முதன்முறை என்று கூறப்படுகிறது. உமா IAS அவர்கள் கொரோனா பரவலை தடுக்க அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சீரிய முறையில் பணியாற்றியவராம். அதன் பிறகு நெல்லை மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர், திருவள்ளூரில் பயிற்சி ஆட்சியர், பழனியில் சார் ஆட்சியர், ராணிப்பேட்டையில் துணை ஆட்சியர், அதன் பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர். அம்மாவட்டத்தில் எப்போது ஆட்சியர் எந்த அங்கன்வாடிக்கு செல்வார், எந்த அரசு அலுவலகங்களுக்கு வருவார், எந்த VAO அலுவலகத்தில் திடீரென புகுந்து ஆய்வு மேற்கொள்வார், சத்துணவு உணவு தொடங்கி மருத்துவமனைகளில் நோயாளிகள் வரை சுற்றி சுழன்று பல கேள்விகளை எழுப்பி பல அதிகாரிகளை நடுநடுங்க செய்தவர் என்று அடித்து கூறலாம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்தது. அதில் ஒருவர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா IAS. அதைவிட கூடுதலான பொறுப்பு என்று கூறப்படும் தமிழக அரசின் சிறப்பு திட்ட நடைமுறை துறையின் கூடுதல் செயலாளராக தற்போது பணி நியமனம் செய்யப்பட்டு அங்கும் அதிரடியாக பணிபுரிந்து வருகிறார் என தெரிய வருகிறது.